21 அதிகாரம் 5 வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 5 வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவர்களை எழுது என்றார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மைசத்திருக்கிறோம். தேவரே, 2ஆம் மாதம் முதல் நாள் வாக்குத்தத்தம் செய்கிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தை வீற்றிருக்கிற தெய்வமே, வாக்கு கொடுக்கிறேன். இதோ நான் சகலத்தையும், சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும், குடும்ப சூழ்நிலைகளையும், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். புதிய புதிய காரியங்கள் எல்லாம் நீ செய்ய வல்லவராயிருக்கிறபடினாலே நன்றியோடு மெய்சோத்தரிக்கிறோம். தேவாவியானவர் எங்களுடைய விடுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, என் இருதயத்தின் நிறைவினாலே என் வாயில வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. என் மாம்சத்திலே வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. தேவ ஆவியானவர் ஜனங்களோடு இடைபடுவீராக. ஒவ்வொரு இருதயமும் கொழுந்து தெரியத்தக்கதாக ஒரு பலத்த கிரி நடப்பையும் நீ நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்க சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். கர்த்தர் சொல்கிறார், சகலத்தையும் அவர் புதிதாக்குவார். அப்ப ஏற்கனவே இருக்கிறது, நம்ம வாழ்க்கையிலே இல்லாததல்ல, எல்லாம் பழசாய் போயிருக்கிறது. இந்த 2ஆம் மாதம் முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தை, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். தேவன் எதை நமக்கு புதிதாய் தரப்போகிறார், புதிதாய் மாற்றப்படுகிறார். பழையதுதான் இருக்கிறது, அதை கர்த்தர் அப்படி புதிதாய் மாற்றி கொடுக்க என் வல்லவராய் இருக்கிறார். சகலமும் புதிதாக்கப்படுகிறது. தேவன் எதை புதிதாய் தரப்படுகிறார்? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போன வருஷத்தில் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். பழையதை கத்த விளக்க சொல்லுகிறார். உனக்கு ஒரு புதிய தானியத்தை கத்த தரப்போகிறார். புதிய புதிய ஆசீர்வாதங்கள், உன் தானியம், உன் அரிசி, பருப்பு, எண்ணெய், சக்கரை எல்லாம் கட்ட புதிதாய் மாற்ற போகிறார். 3 மாசமா வச்சிருக்க செட்டி தனிவை புதிதை கட்ட மாற்ற போகிறார். தேவன் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். சகலத்தை எதை தேவன் புதியதாக்குறார் என்றால் தானியத்தை. தேவ பிள்ளைகளே, தானியம் என்று சொல்லும் பொழுது அது நம்ம எதை குறிக்கிறது? தானியத்தை தேவன்
யாருக்கு புதிதாய் மாற்றினார், மாற்றப் போகிறார் என்று வேதம் சொல்கிறதை பாருங்கள். புதிய தானியம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 48 49. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் ஆதியாகமம் 41 அதிகாரம் 48 49. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து, அவன் யார்? அவன் யோசேப்பு. அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதனதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவுக்கு அடங்காத விதமாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காதாய் இருந்தது. இந்த நான் யோசித்து பார்த்தேன். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அம்மா வந்து ஒரு கை துடைக்கிறதுக்காக ஒரு ஹேண்ட் கர்ச்சீப், ஒரு துண்டு எடுக்கிறதுக்காக பீரோவை திறந்தாங்க பாருங்க. எல்லாம் ஒட்டிச்சு. அப்படி ரொப்பி பூட்ட முடியாம அவளை டைட்டா ஒரு கர்ச்சீப்பை கூட அந்த பீரோல வைக்க முடியாது. அவ்வளோ துணி அடங்கி போயிருக்கு. நான் நினைக்கிறேன் அது பீரோ ரொம்ப நான் சேர்த்து பார்த்து அடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி எப்படிதான் வச்சு எப்படி பூட்டி விட்டு தெரியல. அது போல நான் நினைக்கிறேன். அவன் அந்த தானியத்தை அப்படி திறந்தா போதும் எல்லாம் அளவுக்கு அடங்காததாய் அடங்கவே அந்த பேருக்குள்ள. எதற்கு சொல்கிறேன்? யோசேப்பு தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகிது. பாவம் தேடி வந்த போதிலையும் உதறிவிட்டு ஓடினவன். அவனுடைய தானியத்தை வசனம் சொல்கிறது, அவனுடைய தானியத்தை நாம் புதிதாய் மாற்றோம். இந்த தானியத்தினாலே, இந்த புதிய தானியத்தினாலே நமக்கு 2 ஆசீர்வாதத்தை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. முதலாவது பாருங்கள், 72ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். விதைக்கப்பட்ட தானியம். அந்த தானியத்தின் பெயர் என்ன? விதைக்கப்பட்ட தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு ஈகனோடை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து கர்த்தருடைய செழிக்க போகிறார். இந்த 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதத்திலே ஒரு செழிப்பை தேவன் கட்டளை வல்லவராயிருக்கிறார். நீ செழித்திருப்பாய். உனக்காக ஒரு விதை தானியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டது. அதனாலே நகரத்தார் எல்லாரும் எப்படி இருப்பார்களா? செழித்தோங்குவார்கள். இந்த புதிய தானியம் என்று சொல்லும்போது அது விதைக்கப்பட்ட தானியம். நம்மை செழிக்க செய். நம்மை செழிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை பூரிக்க செய்யுமா. துக்கத்தின் மத்தியில் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த புதிய தானியம், விதைக்கப்பட்ட தானியம் செழிக்க செய்யும். இன்னொரு தானியத்தை பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17 18. லூக்கா 12ஆம் அதிகாரம் 17 18.
அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? ம். என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன். ஆ, என் களஞ்சியங்களை இடித்து ஆ, பெரிதாக கட்டி ஆ. எனக்கு விளைந்த தானியத்தையும் விளைந்த தானியம், விதைக்கப்பட்ட தானியம் செழிக்க செய்தது. இங்க பார்க்கிறோம், எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் ஆ, அங்கே சேர்த்து வைத்து, ஆ, பின்பு ஆத்துமாவே, ஆ, உனக்காக அநேக வருஷங்களுக்கு ஆ. அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி இளைப்பாரி புசித்து குடித்து புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று பூரிப்பாய். எப்படி இரு? பூரிக்கத்தக்கதாக உன் சோகத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நீ சோர்ந்து போக மாட்டே. நீ உன் வாழ்க்கை ஒரு பூரிப்பை கர்த்தர் உண்டாக்க போகிறார். புதிய தானியம், அது விதைக்கப்பட்ட தானியம். இரண்டாவது விளைந்த தானியம். இந்த விதைக்கப்பட்ட தானியம் நம்மை செழிக்க செய்யும். விளைந்த தானியம் நம்மை பூரிக்க செய்யும். காரணம், இதோ சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். கர்த்தர் புதிய தானியத்தை நமக்கு தந்து நம்மை செழிக்க செய்வார், நம்மை பூரிக்க செய்வார். உலகத்தில் படித்துக் கொள்ளுங்கள். சகலத்தை புதிதாக்குகிறேன். எதை புதிதாக்குவா? தானியத்தை புதிதாக்குவா. தானியத்தை புதிதாக்குறபடினாலே நீ செழிப்பாய், நீ பூரிப்பாய். நம்மை தேவன் வறுமையிலேயும் துக்கத்திலேயும் வாட வைக்க மாட்டான். இந்த 2ஆம் மாதம் இறுதிய படைகளை எழுதி வைத்துக்கொள். அரசாணை சொல்லிச்சு. 21:5 என்ன சொல்லி வெளிப்படுத்தி, இந்த வசனங்கள் சத்தியத்தை எழுதி வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டது. 21:5. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், சிங்காசனம் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தை புதிதாக்குகிறேன். பின்னும் அவர், ஆ, இந்த வசனங்கள் சத்தியமும் இது பொய் அல்ல, சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், உண்மையுள்ளவைகள். இவைகளை எழுது என்றார். இவைகளை உனக்கு ஒரு புதிய தானியத்தை தர போகிறார். நீ எழுதி வைத்துக்கொள், நீ செழிக்க போகிறார். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தரை செழிக்க செய்வார். உன் துக்கத்தெல்லாம் மாற்றி உன்னை பூரிக்க செய்வார். நீ எழுதி வைத்துக்கொள். தானியத்தை அவரை புதிதாக மாற்றும் பொழுது நீ செழிப்பாய், நீ பூரிப்பாய். இரண்டாவதா 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கவனித்தீங்களா? புது எண்ணெய் யாருக்கு? அபிஷேகம் உள்ளவர்கள். யோசேப்பு தேவனுக்கு பயந்தவன். இங்கே போடப்பட்டிருக்கிறது, புது எண்ணெயால் நான் அபிஷேகம், உன்னுடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த எண்ணெய் என்று சொல்லும்போது அபிஷேகத்தை தான். அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து காணப்படுகிறவர்கள். இதுக்கு இன்னொரு வசனத்தை பாருங்கள். எண்ணெய் என்கிறது அபிஷேகத்தை சுட்டி காண்பிக்கிறது. சகேரியா 4ஆம் அதிகாரம் 12. மறுபடியும் சகேரியா 4ஆம் அதிகாரம் 12, 13, 14. மறுபடியும் நான் அவரை நோக்கி ஆ, 2 பொற்புறாக்களிலே வழியாய் தொங்கி ஆ, பொன்னிறமான ம். எண்ணெய் தங்கியிருந்த இறங்க பண்ணுகிறவருமாகிய பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இறங்க பண்ணுகிற இறங்குமாக ஒலிவு மரங்களின் ஆ, 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். என்னவென்று கேட்டு, அதற்கு அவர், ம், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாது. தெரியாதா? இந்த எண்ணெய் என்னன்னு தெரியாதா? ஆ, ஆண்டவனே, ம், எனக்கு தெரியாது என்றான். ம், அப்பொழுது அவன், ம். இவைகள் 2 சர்வ லோகத்துக்கும்
ஆண்டவராய் இருக்கிறவரும் சமூகத்திலே நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த என்றார். எண்ணெய் யார் என்று வருகிறவர்கள்? அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த எண்ணெய் என்று சொல்லும் பொழுது அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த நாம் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் புது எண்ணெயா நம்ம அபிஷேகிக்கப்படுகிறார். இருக்கிற போல வயசு போல அல்ல, இன்னைக்கு ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தருக்கு தரப்படுகிறார். இந்த புது எண்ணெய் என்று சொல்லும் பொழுது 2 ஆசீர்வாதத்தை எண்ணெய் கொண்டு வருகிறது. பாருங்கள், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் போய் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். ம், அப்போது அவன், ம், நீ போய் ம். அந்த எண்ணெயை விற்று அந்த எண்ணெயை விற்று விற்று உன் கடனை தீர்த்து உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு மீதலை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கர்த்தர் இந்த எண்ணெய் என்கிற புது எண்ணெய் உன் கடனெல்லாம் தீர்க்க வைக்கிறது. நீ எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அந்த கடனை அடைக்க கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தருக்கு புதிய வழி திறக்கப்படுகிறார். உன் கடனை அடைத்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. இனி உன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீ கடன் வாங்கவே விடவே மாட்டான். உன் கடன் எல்லாம் கர்த்தர் அடைக்க வைக்கப்படுகிறார். அது எவ்வளவு பெரிய கடனா இருக்கட்டும், ஒரு புது வழியை கர்த்தர் திறக்கப்படுகிறார். இந்த எண்ணெய் கடனை அடைக்கக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் குறைய எவ்வளவு கடன் என்று சொன்னால் இவ்வளவு கடன் இருக்க லட்சக்கணக்கா. கர்த்தர் அந்த கடனை அடைக்க இந்த மாதத்திலே உனக்காக கர்த்தர் வழி திறக்கப்படுகிறார். எப்படி திறப்பாரோ தெரியாது, ஆனால் உன் கடன்கள் அடைக்கப்படும். உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஆனால் நீ ஒன்றே ஒன்று, அபிஷேகத்தினால் நிறைந்து காணப்படும். அபிஷேகத்தை நீ காத்துக்கொள். பரிசுத்தாவினால் நிறைந்து காணப்படும். உன் கடனை தீர்க்கிறது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கடன் தீர்க்கிறது மாத்திரமல்ல, உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அதை சுகமாக்கும். எண்ணெய். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 6:13. அநேக பிசாசுகளை துரத்தி மார்க்கு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அநேக பிசாசுகளை துரத்தி அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். எதை பூசி சுத்தமாக்கினார்கள்? அது மாத்திரம் அல்ல, உன் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளுக்கும் இந்த எண்ணெய் குணமாக்க வைக்கிறது. ஒரு எண்ணெயினால் நீ சுகமாக்கப்பட வைக்கிறார். எண்ணெய் பூசி உன் வயிற்றில் இருக்கிற வேதனைக்கு எண்ணெய் நீ குடித்துக் கொள். உள்ளே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கொள். இயேசுவின் ரத்தமாக உன்னை குணமாக்க வல்லமை இருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், நீங்க கர்த்தர் சுகமாக்க வைக்கிறார். இது நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒரு புது எண்ணெய் உன் கடனை தீர்க்கும். புது எண்ணெய் உன்னை சுஸ்தமாக்கும். எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். யோபு பக்தன் சொல்றாரு, எனக்கு அந்த செல்வனுக்கு கண்மலையிலிருந்து எண்ணெய் ஓடி வந்தது ஆறு போல. நான் நினைக்கிறேன் யோபு 29:6 நினைக்கிறேன். பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன். யோபு 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாதங்களை நெய்யினால் கழுவினேன். கண்மலையில் இருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல ஓடி வந்தது. கண்மலையாகி கிறிஸ்து கண்மலையில் இருந்து எனக்கு எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீரை இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். செல்வ சீர் இப்போது இருந்தால் நிச்சய கர்த்தர் செல்வ சீரை கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறார். கண்மலிருந்து எண்ணெய் புரண்டு வருது. உன் கடனெல்லாம் அடைக்கப்படும். உன் வியாதி எல்லாம் சுத்தமாக்கப்படும். இந்த கடன் தான் உன் வியாதியை மாற்றிது. சில வேளையில
இந்த கடன் தான் நம்ம பாரமாக்கிட்டு ஜெபிக்க முடியல, உடுத்த முடியல, சாப்பிட முடியல. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் தொல்லை. கர்த்தரின் வார்த்தை, உன் கடனை தீர்ப்பதற்கு உன் தலைமையில கர்த்தர் ஒரு புது எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணிக்கிறார். வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஜெபாவி இருக்கட்டும், கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தம் ஒரு ஆவி இருக்கட்டும். புது எண்ணெய் உன் கடனை தீர்க்கும். இரண்டாவது, வியாதியை சுஸ்தமாக்கும். அது எப்படிப்பட்ட வியாதியோ, டாக்டர் கைவிட்டுட்டார்கள், முடியவே முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கர்த்தரை வார்த்தை, உன்னையும் அறியாமல் உன் சரித்துக்குள்ளே அந்த எண்ணெய் போகிறதுனாலே நீ பரிபூர்ண சுகத்தை நீ பெற்றுக் கொள்வார். இந்த நிமிஷம் முதல் கொண்டு உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பாராக. உன் எலும்புகளிலே, உன் நரம்புகளிலே, உன் தசைகளிலே, உன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலே அவருடைய ரத்தமாகிய எண்ணெய் பாயப்படுகிறது. ஒரு ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. கர்த்தர் உனக்காக எண்ணெயை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறபடியினாலே உன் கடன்கள் அடையும், நீ சொஸ்தமாவாய். மூன்றாவது பாரு, ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? புதிய காரியத்தை நமக்காக ஏற்கனவே காரியங்கள் இருக்கிறது. புதிய காரியம், இந்த புதிய காரியம் என்று யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் உனக்காக. யாருக்காக? ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடர்கள் அவருக்கு முழு வழியே தெரியல. குருடரை அவர் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில். தெரியாத பாதைகளில் அவரை அழைத்துக் கொண்டு வந்து. அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து. அவர்களுக்கு யார்? தேவனையே சார்ந்திருக்கிறாங்க. வேற வழியே தெரியல அவங்களுக்கு. ஆனா உண்மை விட்டு அவங்களுக்கு வேற தெரியல. நீ என்ன கையை பிடிச்சி கூட்டிட்டு போனா நான் போறேன், உண்மை சார்ந்து இருக்கிறேன். எனக்கு இருள் எதுவும் தெரியல, வெளிச்சம் எதுவும் தெரியல, கோணல் எதுவும் தெரியல, நேர்வு எதுவும் தெரியல. குருடரை அவள் அறியாத வழியிலே தெரியாத பாதையை கொண்டு போய் கோணலை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவளை கைவிடவே மாட்டார். அவரையே சார்ந்த ஒரு வழி தெரியல, நாளைக்கு என்ன ஒரு சூழ்நிலை தெரியல, என்ன பண்ண போற தெரியல, ஆனா கர்த்தர் நடத்துவார். வழி தெரியலப்பா, இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ண போற? அந்த வீட்டின் காரியத்தை என்ன செய்ய போற? அந்த பணத்தின் காரியத்தை என்ன செய்ய போற? அந்த லீஸ் பணத்தின் காரியத்தை என்ன செய்ய போற? நீ கொடுத்து விட்டு விடுற பணத்தின் காரியம் என்ன செய்ய போற? தெரியல எனக்கு. என்ன அவமானம் வருமோ, என்ன நிந்த வருமோ? ஏன் வரவே விட மாட்டார். அந்த வசனம் சொல்கிறது, இந்த காரியம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிட்டுடுவாரா? நாய வைப்பாரா? வெக்கப்பட விடுவாரா? தோற்க விடுவாரா? நடு ரோட்ல தலைவலி விடுவாரா? அந்த பிரச்சனையினாலே நீ முகங்கள் நடக்க விடுவாரா? இந்த காரியம் என்னையே சார்ந்து வந்திருக்கிற என் பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி விட்டுடுவேன்? எப்படி விட்டுடுவேன்? நான் விட்டுடுவேனா? சரித்திரம் சொல்றாங்க, சுகர் ரொம்ப முத்திட்டு இருக்குது, பிரஷர் ஏறி போயிட்டு இருக்குது,
கிட்னி பழுதாயிட்டு இருக்குது, கட்டி இப்படி இருக்குது, பயப்படாதே, கர்த்தரை கைவிடவே இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து உழைக்கிறேன். அப்ப அவரையே சார்ந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்கிறாரே. அந்த புதிய காரியம் எப்படிப்பட்ட காரியம்? 2 சொல்கிறேன் பாருங்கள். முதலாவதாக யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதனால் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். காப்பாற்றுகிற காரியம் கர்த்தருடைய காப்பா. எங்க அவமானப்பட்டு விட்டுட மாட்டார். உன் ஜீவனை எடுக்க, உன் உயிரை எடுக்கவே சில காரியம் நடக்குது. உன் ஜீவனை எடுத்து எப்படின்னா நீ காப்பாற்றுகிற காரியம் உயிரோடு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிமா, மேல் வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்கள் கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். என்ன செய்தார்களா? காப்பாற்றினார்கள். கர்த்தரை காப்பாற்றுவார். காப்பாற்றுகிற காரியம் உனக்காக கர்த்தர் காப்பார். உன் சரீரத்திற்கிற ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தர் காப்பார். எதுவும் கெட்டு விட மாட்டார். உன் சிறுகுடல்கள், பெருங்குடல்கள், உன் அவயங்கள், கிட்னி எல்லாம் ஒன்று கெட்டு விட மாட்டார். நீ உயிரோடு இருப்ப, சுகத்தோடு இருப்ப, பலத்தோடு இருப்ப. காப்பாற்றுகிற காரியம், காப்பாற்றுகிற காரியம் மாத்திரமல்ல. அடுத்தது பாருங்கள், யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் 16:32. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், கட்டளையிட்ட காரியம் யாத்ராகமம் 16:32. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், காப்பாற்றுகிற காரியம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் தெரிய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். கவனிங்கள், அது காப்பதற்காக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எடுத்து வைத்து அதை காப்பதற்காக. உன் பொருட்களை ஒருவன் அபகரிக்க விட மாட்டான். திரும்ப சொல்றேன், உனக்குள்ளதுல ஒன்று தொடர்ந்து விட மாட்டார். உனக்குள்ளது அனைத்து வந்து சேரும். ஏன் தெரியுமா? உன்னை காப்பாற்றிய காரியத்துக்கு அடுத்து வருகிறது கர்த்தர் கட்டளையிட்ட காரியம். அவர் சொல்வார், கொடு, வைத்துண்டாக்குவார். கொந்தளிக்கிற காற்றுக்கு கட்டளையிட்டாரே, ஆமனுக்கு செடிக்கு கட்டளையிட்டாரே, மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, எலியாவை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டாரே. அபகரிக்க நினைக்கிற கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் கட்டளையிட மாட்டாரா? மரியாதை பிடிக்க கொடுத்து கொடு, ஒரு பயத்தை உண்டாக்குவார். லாபானி, என் மகனாகி யாக்கோபுக்கு நன்மை தவிர தீமை ஒன்று செய்யாதபடிக்கு ஜாகிரதையாயிரு. எச்சரிக்கையாயிரு. தீமை வாழ்ந்து வந்துட போது, தீமை செய்ய நினைச்சு இருக்கிற நன்மை செய். தேவன் கட்டளையிடுவார். அதுவும் சபைக்கு கட்டளையிட்ட காரியமாய்து. சபைக்கு என்று சொல்லப்பட்டிருக்க பாருங்கள். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். மோசே சபையை நோக்கி அஹ், செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் சபையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கட்டளையிட்ட காரியம் என்ன காரியம்? உனக்காக கர்த்தர் சகலத்தை கட்டிடுவார். கொடுக்காத உள்ளங்களை கொடுக்க வைப்பார். உன் பணத்தை ஏமாற்றி கொடுக்கிற ஜனங்களை கொடுக்க வைப்பார். நீ ஏமாந்து போக மாட்டாய். உனக்கு நியாயமா வர வேண்டிய சம்பளம், இன்கிரிமெண்ட் எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வரவராக்கிறார். கொடிய பிள்ளைக்கு என்று சொல்லி அவர் கட்டளையிடுவாராம். உன்னை ஏமாற்றி கொடுக்கிற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் ஆண்டவரை பயங்கர பிடிக்கும். உனக்கு வந்து சேர வேண்டியது சேரும். காரணம் இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்கு. சகலமும் தானியத்தை புதிதாக்கும் பொழுது செழித்திருப்பார், பூரிப்பாயிருப்பார். புதிய எண்ணெய் கடனை அடைக்கும், வியாதி சுஸ்தமா. புதிய காரியம் காப்பாற்றுவார், கட்டளிடுவார். உனக்காக எதையும் கட்டிடுவார். பூச்சி கட்டிடுவார், இயற்கையான காற்று கட்டிடுவார். எதற்கு கட்டிட முடியும் அவரால்? அவர் சொல்லாகும் கட்டளை. 4வது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நதியோரமாய் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நதியோரமாய் அஹ், அதன் இக்கரையிலும் ம், அக்கரையிலும் ம், புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். ம், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, ம், அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. ம், அவைகளுக்கு பாயும் தண்ணீர் ம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் ம். மாதந்தோறும் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். புது கனிகளை புது கனிகள். இதோ உன் கனி ஆவின் கனி பழசா போயிட்டு இருக்கிறது. ஆவின் கனியோ அன்பு. அன்பு ஆவின் கனியோ தேவ பிள்ளைகளே, அன்புள்ளவர்களுக்கு, அன்பாய் இருக்கிறவர்களுக்கு, அன்பையே நினைக்கிறவர்களுக்கு, அன்பாய் பேசுகிறவர்களுக்கு புது கனிகள் மாதந்தோறும். இதே வசனம் ஞாபகம் வருகிறது. வெளிப்படுத்தல் 2:3 பாருங்க. 22ஆம் அதிகாரம் 2:3 22 3 நாளா இனி ஒரு சாபம் உள்ளது. அதுக்கு முந்தைய வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் நதியின் இரு வெளிப்படுத்தல் 22 2:3 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் மாதந்தோறும் கனியை கொடுக்கும். கனிகள் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்களாவதற்கு ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபம் இனி இல்லையா? சாபம். ஒரு சாபம் இல்லை. உன் சாபத்தை நான் கத்த சேவையில் அறிஞ்சிட்டார். நீ அன்பினால் நிறைந்து காணப்படு. இனி ஒரு சாபம் இல்லை. யார் செய்த சாபமோ எப்படி இருக்குது, யார் செய்த பாவமோ இல்ல. இனி ஒரு சாபம் இல்லை. நீ தெரியுமா, அன்பையே தரித்து கொடுக்கிற உனக்கு ஆவியின் கனி. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த ஆவியின் கனியை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9-10. ஆவியின் கனி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9-10. ஆவியின் கனி ம், சகல நற்குணத்திலும் ம், நீதியிலும் ம், உண்மையிலும் விளங்கும் ம். கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்புதான். அவருக்கு பிரியமானது காட்டிக் கொடுக்கிறவரையும் சிநேகிதனே ஆவின் கனி. அதுதான் ஆவிக்குரியவர்கள். ஆவின் கனியினாலே நாம் நிறைந்திருப்போமானால்
அல்லது ஆவிக்குரியவர்களாய் காணப்படுவோமானால் 2 ஆசீர்வாதங்கள் இந்த கனி நமக்கு கொடுக்கிறது. முதலாவது பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். திராட்சை செடி 15:5. நானோ திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனினா கனியா? உனக்கு ஒரு மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னை எண்ணாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மிகுந்த கனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகுதியான கனி இருக்கும். மிகுந்த கனி. உன் கனிகள் குறைபடாது. இது உனக்கு இனி ஒரு சமம் இல்லை. அது மிகுந்த கனி. மிகுந்த கனி மாத்திரமல்ல, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியாகிய யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியாகிய கனியானது, நீதியாகிய கனி. என்ன கனி? நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்புகிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, உன் வாழ்க்கையிலே மிகுந்த கனி. இரண்டாவது, அது நீதியின் கனி. அதுக்கு சமாதானம், சந்தோஷம். இந்த நீதியின் கனியை குறித்து ஒரு தீர்க்கதரிசி ஆமோஸ் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், ஆமோஸின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13. கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 12-13. கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? உழுவானோ? நியாயத்தை நஞ்சாகவோ? நியாயத்தை நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். எப்படி மாற்ற? கசப்பு. நீதியின் கனியை எட்டியாக மாற்றினீர்கள். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொல்லவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். வீணான காரியத்திலே மகிழ்கிறார். வீண மகிழ்ச்சி. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என் பலன். இந்த நீதியின் காரியம் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய மகிழ்ச்சி. துக்கமில்லாத கர்த்தர் மாற்றுகிற தேவன். உன் துக்கத்தை மாற்றி விடுவார். அதிக பாரம், அதிக துக்கம், அதிக வேலையோடு உட்கார்ந்து இருக்கலாம். உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு நீதியின் கனியாகிய சமாதானமும் மகிழ்ச்சியும் கர்த்தருக்கு தரவல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீ எங்களுக்கு புது கனிகள், மிகுந்த கனியையும் நீதியின் கனியை கொடுக்கும். மிகுந்த கனி எல்லா சாபத்தையும் மாற்றிடும். நீதியின் கனி சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக, புது கனி, மிகுந்த கனியையும் நீதியின் கனியை கொண்டு வர. கடைசியா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8. ஆகையால் நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இராதபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, புதிதாய் பிசைந்த மாவு, புதிதாய் பிசைந்த மாவு, புதிய மாவு. மாவு ஏற்கனவே புளிச்சு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன். புளிச்ச மாவல்ல நீ, உனக்கு நல்ல புளிப்பில்லாத மாவு. ஒரு புளித்த மாவல்ல. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது புளிச்சிட்டு, ஃப்ரிட்ஜில் வச்சு பிடிக்காது. பாஸ்டர் எத்தனை நாள் எடுத்துப்பா, ஒரு வார்த்தை பிடிச்சிடும், நுழைச்சிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். உன் மாவை கூட நான்
புதிதாக்கு. இதோ புளிப்புள்ள மாவு மாற்றி புதிய மாவு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8. ஆகையால் நீங்கள் ம். புளிப்பில்லாதவர்களாய் இராதபடி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவாய் புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இந்த புளித்த மாவு புதிய மாவு என்று சொல்கிறாரு. இந்த புதிய மாவு எதை காட்டுகிறது? எதை நமக்கு காட்டுகிறது? எதை நம்மை புதிதாக பயிரார்? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11-12. பரிசேயர் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11-12. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களே, புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை மாவை என்று பத்தி அப்பத்தை பத்தி அது சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்போது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களே உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று உபதேசம் சொன்னார்கள். உணர்வுள்ள இருதயம். உனக்கு வருகிற உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் என்கிறது? எல்லா உபதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. எனக்கு புது புது உபதேசம் வருகிறது. ஆனா தேவ பிள்ளையே, உணர்வுள்ள, அங்க ஒரு வார்த்தை வருது, உணர்வுள்ள உணர்ந்து உபதேசம் புதிய மாவு என்று சொல்லும் போது நீ உபதேசத்திலே நிலைத்து உறுதியாயிரு. உணர்வுள்ளவனாய் காணப்படு. யாருக்கோ இதை நினைக்கிறாதே, உனக்குத்தான் ஒரு உணர்வுள்ள இருதயம். இப்படி உணர்வுள்ள இருதயத்தில் உள்ளவர்களுக்கு தேவன் 2 மாவை கொடுக்கிறார். என்ன மாவு? முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். மெல்லிய மாவு. மெல்லிய மாவு அங்க யாருக்கு? தன்னை தேடி வந்த தேவனுக்கு மெல்லிய மாவினால் அப்பம் சுடு. உன் அப்பமும் உன் தண்ணீரும் ஆசிரியப்பட்டிருக்கும். அப்பம் ஒரு நாளும் குறைபடாது. இந்த மெல்லிய மாவு தேவனையே போஷிக்கிற அளவுக்கு, தேவனையே அவருக்கு படைக்கிற அளவுக்கு நம்மை மாற்றிவிடும். புதிய மாவு அது மெல்லிய மாவு மாத்திரமல்ல, அது செலவழியாத மாவு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. பானையினா செலவழியாது. செலவில் ஐயோ இவ்வளோ சம்பாதிச்ச, செலவழிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் அப்படியே செலவழிந்து போகிறது. எல்லாம் செலவழிந்து போகிறது. செலவழிஞ்சிடுச்சு. தேவ பிள்ளையே, செலவழியாத மாவு. 12ஆம். அதற்கு அவர், பானையில் 1 பிடி மாவும் 1 பிடி மாவு தான். கொஞ்சம் சம்பளம் தான், குறைந்த வருமானம் தான். அது செலவழியாமல் கர்த்தர் பாதுகாத்து வருவார். வீண் செலவு, வண்டி ரிப்பேரு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, ஏசி ரிப்பேரு, டிவி ரிப்பேரு, வாஷிங் மிஷின் ரிப்பேரு, இப்படி எல்லாம் ரிப்பேர், சரீரம் ரிப்பேர் ஆகிடுச்சு. சில வழியில் என்ன சொல்றது, பணத்தை வாரி கட்டிட்டு வரோம். நான் தேவன் சொல்றாரு, 1 பிடி மாவு தான், அது செலவே அழியாது. செலவழியாத மாவு. உனக்கு கர்த்தர் செலவில்லாமல், செலவே ஆகாத அளவுக்கு, வீண் செலவாகாதபடிக்கு உன் மாவு உனக்கு ஆசிரமாயிருக்கும்.
இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க, புதிய தானியம், புதிய எண்ணெய், புதிய காரியம், புதிய கனிகள், புதிய மாவு, மெல்லிய மாவு, செலவழியாத மாவு. அன்பின் தெய்வம், நன்றியோடு மை துதிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வேளையிலே நீ கொடுத்த வார்த்தை சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். இதோ சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை எழுது. புதிய தானி, புதிய எண்ணெய், புதிய காரியம், புதிய கனிகள், புதிய மாவை நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். எங்கள் கடனெல்லாம் அடையட்டும், எங்கள் வியாதியெல்லாம் மாறட்டும், எங்கள் பிரச்சனையெல்லாம் தீரட்டும், எங்கள் போராட்டங்கள்லாம் மாறட்டும். வந்த மக்களை கத்த ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதிப்பீரா. தொடர்ந்து கிருபை தருவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.